ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். காதலி சென்ற கவர்மெண்ட் பஸ், காதலன் செய்த விபரீத சம்பவம். சடன் பிரேக் போட்ட டிரைவர், ரோட்டில் சிதறிய தீப்பிழம்பு. நடுங்கி கிடக்கும் நரசிங்கபாளையம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது நரசிங்கபாளையம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் அருமைராஜ். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருக்கிறார். இவரின் மகன் பிரேம்குமார், 21 வயதான இவர் டிப்ளமோ மெக்கானிக் படித்துவிட்டு கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் பிரேம்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக கருத்து வேறுபாட்டால் அப்பெண் பிரேம்குமாருடன் பேசாமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் அப்பெண் ஊருக்கு செல்வதற்காக ஊர் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு காட்டு மன்னார்குடியிலிருந்து ஜெயங்கொண்டம் நோக்கி சென்ற 1B அரசு பேருந்து வந்துள்ளது. இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்துள்ளனர். அந்த பேருந்தில் அந்த பெண்ணும் ஏறியுள்ளார். இதையடுத்து நடத்துனர் விசிலடிக்க பேருந்து புறப்பட்டு சிறிது தூரம் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் முன்பகுதியில் இருந்து பேருந்தை நோக்கி காதலன் பிரேம்குமார் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத டிரைவர் சட்டென பேருந்தை நிறுத்தினார். இதில் நல்வாய்ப்பாக பெட்ரோல் குண்டு பேருந்தின் மீது படாமல் சாலையில் விழுந்து உடைந்து எரிந்தது. இதனால் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்து பயத்தில் பேருந்தை விட்டு கீழே இறங்கினர். இதையடுத்து காதலி பேசாத காரணத்தால் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறும் பிரேம்குமார் அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. பட்ட பகலில் பேருந்து முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்த போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மீன் சுருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து தப்பியோடிய பிரேம்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் பெட்ரோல் குண்டு பேருந்து முன் வீசிய சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அரசு பேருந்து ஓட்டுநர், பேருந்தை நிறுத்தியிருந்தேன், பயணிகள் இறங்கினர். அதன் பிறகு எடுக்கும் சமயத்தில் திடீரென ஒருவர் தீப்பிழம்பு போல் கண்ணாடி பாட்டிலை வீசினார். ஆனால் பேருந்தில் பயணிகள் இருப்பதை பார்த்து முன்னெச்சரிக்கையாக பேருந்தை நிறுத்திவிட்டேன். அப்புறம் அந்த நபரை அங்கிருந்தவர்கள் அடித்து இழுத்து சென்று விட்டனர் என்று ஓட்டுநர் நடந்த சம்பவத்தை விவரித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய பெண் பயணி ஒருவர், இந்த சம்பவத்தால் பேருந்து செல்ல காலதாமதம் ஏற்பட்டது, விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றார். இதனிடையே பிரேம்குமார் பற்றி பேசிய உள்ளூர் வாசிகள் சிலர், நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது பாஜக பூத் ஏஜென்ட்டிடம் பிரேம்குமார் தகராறு செய்தார். அப்போது ஒருவருக்கு மண்டை உடைப்பட்டது. அந்த சமயத்தில் பிரேம்குமார் போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல பெட்ரோல் குண்டு வீசிய போதும் பிரேம்குமார் போதையில் இருந்ததாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்தில் டிரைவர் சுதாரிப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? போலீசார் தீர விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். அரியலூர் அருகே காதலி சென்ற அரசு பேருந்தை நிறுத்துவதற்காக காதலன் பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.